காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கு வந்தேன் நான். என்னைக்கு என் தாத்தன் காமராஜ் செத்தானோ அன்னைக்கே காங்கிரஸ் இந்த நிலத்துல செத்துச்சு. இப்ப இருக்கிறது ஒரு கம்பெனி, அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. என் தோல்ல ஏறிக்கிட்டு அது வசதியா பாதுகாப்பா பயணம் செய்யும். அது பிஜேபியும் சரி, அது காங்கிரஸும் சரி. இந்த நிலத்தில் காங்கிரஸ் பிஜேபிக்கு வேலை என்ன? நீங்க சொல்லுங்க. இந்த மண்ணின் மகனா பிஜேபி காங்கிரஸ் இந்த நிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க, நம்ம ஆதரிப்போம். அதனால இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க காவிரி நதிநீருக்கு நிற்பியா, இல்ல கச்சத்தீவு மீட்புக்கு நிற்பியா, இல்ல முல்லை பேரியாற்று உரிமைக்கு நிற்பியா, என் மொழி செத்து போச்சு மீட்க வருவியா? எதுக்கு வருவ? என் நிலத்தின் வளத்தை சுரண்ட வருவ, என் வரியை எடுத்துட்டு போக வருவ, என்னோட வாக்க பறிக்க வருவ. வேற எதுக்கு வருவ? உனக்கு என்ன இருக்குது இந்த நிலத்துல சொல்லுவோம். அதனால எதுக்காக இந்த கட்சின்னு சொல்லுங்க. காங்கிரஸ் பிஜேபி காவிரி நதிநீர் உரிமையில எனக்காக பேசுமா? கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான், எடுக்க வேண்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி பேசுமா பேசாத? ஜிஎஸ்டியை விதிச்சது இவன், நிறைவேற்றினது அவரு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தினது இவரு. என்ஐஏ என்ஆர்சி கொண்டு வந்தது இவங்க, செயல்படுத்தினது அவங்க. வேற அவன் பாபர் மசூதியை இடிப்பான், இடிக்க அனுமதிப்பான். அவன் அடிக்கல் நாட்டி கோயில் கட்டுவான், இவன் கன்கிராச்சுலேஷன் தான். ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு கண்டி? தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லைன்றேன். இருந்து என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. தனியார் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்த்ததை தவிர வேற அந்த கட்சிகளின் சாதனை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அரசு பொதுத்துறை அப்படின்னு என்ன இருக்கு? அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு என்ன இருக்கு? இந்த விண்ணூர்தி நிலையம் இருக்க. சரி, விண்ணூர்தியா இருக்கு, யாரு சொல்லுது? கல்வி இருக்கா உனக்கிட்ட? மருத்துவம் இருக்கா? சாலை ஓடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், அதானி போர்ட், அதானி ஃபார்மிங், அதானி ஏர்போர்ட், அதானி மின் உற்பத்தி. அப்ப நீ என்ன பண்ணுவ? கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு புரோக்கர் வேலை வைப்ப. வேற என்ன வேலை வைப்ப? நீங்க தலைவர்களா தரகர்களா? பதில் வச்சுக்கீங்களா? தமிழகத்திலும் அதே நிலைதான் ஏற்படுமாட்டாங்க. இப்ப என்ன இருக்கு காங்கிரஸுக்கு? அதனால அது வீழ்றதுல எனக்கு பெருமை தான். என்ன